இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். தரிசன பள்ளத்தாக்கின் பாரம். தரிசன பள்ளத்தாக்கு என்பது இங்கே எருசலேமை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. எருசலேம் பள்ளத்தாக்கின் நடுவில் இருந்த மலைகளின் மேல் கட்டப்பட்ட பட்டணம் என்பதை நாம் நன்றாக அறிவோம். எருசலேமுக்கு தேவன் தமது தீர்க்க தரிசனத்தை வழங்கியும் இருந்தார். அபாயமும் ஆவிக்குரிய வீழ்ச்சியும் அந்த எருசலேமிலே காணப்பட்ட போதிலும் எருசலேமின் குடிகள் கவலையிற்று இருந்ததாக தேவன் அவர்களை கடிந்து கொள்கிற வண்ணமாக இங்கே காணப்படுகிற வசனங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. முதல் 3 வசனங்களிலே தரிசன பள்ளத்தாக்கின் பாரம். பாரம் என்பது மாசா என்ற எபிரேய சொல்லிலிருந்து அது வந்தது. அதனுடைய மூலச் சொல்லானது நாசா என்றும் அது குறிப்பிடப்படுகிறது. சுமந்து செல்லுதல் அல்லது தூக்குதல். நம்ம மன சுமை என்று சொல்லுகிறோமே, மன சுமையை மன பாரம் என்றும் சொல்லுகிறோமே. அப்படிப்பட்ட தேவனுடைய நியாய தீர்ப்பு எருசலேமுக்கு எப்படி இருக்கிறது என்பதை உணர்த்தி வைக்கும் வண்ணமாக முதல் பகுதியும், 2வது 4ஆம் வசனம் ஊழியனுடைய உத்தரவாதம் என்ன என்பதும், மக்களுடைய நிலை அந்த நாட்களிலே அப்படிப்பட்ட ஒரு அழிவுகள் வந்த போதிலும் கூட மக்களுடைய நிலை எப்படி இருந்தது என்று சொல்லி 12, 13 வசனங்களிலும், கடைசியாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு செயலுடைய நிலைமை எப்படி ஒரு அந்தி கிறிஸ்துவனுடைய சுபாவத்துக்கு ஒத்ததாக இருந்தது என்று சொல்லியும், அவனை ஆண்டவர் அகற்றிவிட்டு எப்படி ஒரு எலியாக்கீமை கொண்டு வருகிறார் என்று சொல்லி, எல்லா பதவிகளும் எல்லா அதிகாரங்களும் நிலையற்றவைகளே என்று சொல்லி இங்கே ஏசாயா முடிக்கிறதை இந்த அதிகாரத்திலே நாம் முழுமையாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். முதலில் தரிசன பள்ளத்தாக்கின் பாரம் என்று சொல்லும் பொழுது, அங்கே இந்த இடத்திலே நேபுகாத் நேச்சார் அங்கே யுத்தத்திற்காக அவர் ஏலாமியரையும் கீர் பட்டணத்தாரையும் உதவிக்கு அழைத்து கொண்டு, அதாவது பெர்சியாவையும் அங்கே கீர் பட்டணத்தையும் அழைத்து கொண்டு யுத்தத்திற்கு வருகிறதாகவும், அந்த யுத்தமானது கழுத்து மட்டும் வந்துவிட்டது என்கிறதை உணர்ந்தவர்கள், அவர்கள் அந்த முற்றுகையிடுகிறதை பார்க்கிறதற்கு அவர்கள் மாடி வீடுகளை கட்டியிருந்ததினால மாடி வீடுகளில் ஏறி பார்க்கும் பொழுது முற்றுகையானது நெருங்கி வந்து கொண்டிருக்கிறதை பார்த்துவிட்டு அவர்கள் ஓடுகிற ஒரு சூழ்நிலையில் அவர்கள் காணப்படுகிறார்கள் என்கிறதை ஒரு 3 வசனங்களிலே குறிப்பிடுகிறார். எல்லாரும் வீடுகளின் மேல் ஏறுகிறதற்கு உனக்கு இப்பொழுது என்ன வந்தது? நீங்கள் சந்தடிகளால் நிறைந்து ஆரவாரம் பண்ணி களி கூர்ந்திருந்த நகரமே, உன்னிடத்தில் கொலையுண்டவர்கள் பட்டயத்தால் கொலையுண்டதில்லை, யுத்தத்தில் செத்ததுமில்லை. உன் அதிபதிகள் எல்லாரும் ஏகமாய் ஓடுகிறார்கள். நெருங்கி வந்துவிட்டது என்று சொல்லும்பொழுது ஓடுகிறார்கள். வில் வீரர்களால் கட்டப்படுகிறார்கள். உன்னில் அகப்பட்ட யாவரும் தூரத்திற்கு ஓடினா கூட ஏகமாய் கட்டப்படுகிறார்கள் என்று சொல்லி, அப்படி கட்டப்பட்ட சூழ்நிலையிலும் கூட அவர்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்காத ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறார்கள் என்பதை இங்கே ஏசாயா குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அதனை தொடர்ந்துதான் அவர் சொல்லுகிறார், மகா வடிவமான 7ஆம் வசனத்தில் உன் பள்ளத்தாக்குகள் ரதங்களால் நிரப்பப்படும். நேபுகாத் நேச்சார் அவன் படைக்கு வருகிறது, யுத்தத்திற்கு வருகிற காரியங்களை குறிப்பிடுகிறார். குதிரை வீரர் வாசல்கள் மட்டும் வந்து அணிவகுத்து நிற்பார்கள். அவன் யூதாவின் மறைவை நீக்கி போடுவான். அந்நாளிலே வன மாளிகையாகிய ஆயுத சாலையை நோக்குவா. இது சாலமோனால கட்டப்பட்ட வன மாளிகை, அதை நோக்குவா. தாவீது நகரத்தில் இடிதல்கள் அநேகமாயிருப்பதை கண்டு கீழ்குளத்து தண்ணீர்களை கட்டி வைத்து எருசலேமின் வீடுகளை எண்ணி அலங்கத்தை அரணிப்பாக்கும்படி வீடுகளை இடித்து 2 மதில்களுக்கு நடுவே பழைய குளத்து தண்ணீர்களுக்கு ஒரு அகலை உண்டு பண்ணுவீர்கள் என்று சொல்லி, அவங்க தங்களை பாதுகாப்பதற்கான முயற்சிகள் தங்க சொந்த முயற்சியைத்தான் அவங்க இப்படிப்பட்ட கழுத்து மட்டும் யுத்தம் வந்தாலும் கூட அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி இங்கே தன்னுடைய மக்களுடைய நிலைமையை, ஆவிக்குரிய வீழ்ச்சியை இத்தனையாக ஆண்டவர் குறிப்பிடுகிறார். அவர்கள் இஸ்ரவேலின் கண்மலையை மறந்து, தங்களுக்கு யுத்தத்திலே உதவி செய்தவரை மறந்து, அவர்களுடைய சொந்த பிரயாசங்களிலே தங்களை காக்கிறதற்காக அவர்கள் முயற்சி எடுக்கிறார்கள். அது 2 சுவர்களுக்கு இடையே என்று சொன்னால், முதல் இருக்கக்கூடிய சுவர் உடைக்கப்பட்டாலும் பழைய தண்ணீர்களை கொண்டு, அதாவது நீர்த்தேக்கங்களை இந்த 2 சுவர்களுக்கும் இடையே, அதாவது ஒரு சுவரை உடைச்சிட்டு உள்ளே வரும்பொழுது நீர்த்தேக்கங்கள் காணப்பட்டுச்சுன்னா அடுத்த சுவரை உடைப்பதற்கு
கடினமாக இருக்கும் என்பதற்காக 2 சுவர்களுக்கு இடையே பழைய குளத்து தண்ணீரை தேக்கி வைக்கக்கூடிய நீர்த்தேக்கங்களை அவர்கள் உண்டு பண்ணினார்கள். ரிசர்வாயர் என்று சொல்லுகிறோமே, அகலை அவர்கள் உண்டு பண்ணி வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் கூட நீங்க ஆண்டவரை தேடல, ஆனாலும் அதை செய்தவரை நீங்கள் நோக்காமலும் அதை ஏற்படுத்தி தூரத்திலிருந்து இப்படிப்பட்ட ஒரு யுத்தம் வந்திருக்கிற, இது ஆண்டவரே வர பண்ணியிருக்கிறாரே, அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தணுமே அப்படிங்கிற எண்ணம் இல்லாம நீங்க கவனியாமலும் போகிறீர்கள் என்று சொல்லி இங்கே ஏசாயா எருசலேமினுடைய அந்த காரியங்களை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து அவர் புலம்புகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல சேனைகளாகிய கர்த்தராகிய ஆண்டவர் அக்காலத்தில் அவங்க அழணும், புலம்பணும், மொட்டையிடணும், ரெட்டுடுத்தணும்னு கட்டளையிட்டு இருந்தார். ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க? எப்படிப்பட்ட நேரத்திலும் சந்தோஷித்து கழித்து ஆடு மாடுகளை அடித்து இறைச்சியை சாப்பிட்டு திராட்சரசத்தை குடித்து புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லுவீர்கள். அவங்களுக்குள்ள சந்தோஷம். அவங்க சாக தான் போகிறோம், எப்படினாலும் யுத்தம் வந்துருச்சு, கழுத்து மட்டும் வந்துருச்சு, சாக தான் போகிறோம் அப்படின்னா கூட அவர்கள் அழலை, புலம்பலை, முட்டையிடலை, ரெட்டுடுத்தாமல் அவங்க இருந்து கொண்டு நல்லா திராட்சரசத்தை குடிக்கணும், புசிக்கணும், நாளைக்கு சாகணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுகிறபடினால நீங்கள் சாகிற மட்டும் உங்களுடைய அந்த அக்கிரமமானது உங்களுக்கு நிவிர்த்தி ஆவதில்லை என்று சொல்லி தேவனுள் சொல்லுகிறார் என்று என் செவிகேட்க சொன்னார் என்று சொல்லி இங்கே ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். தரிசன பள்ளத்தாக்கினுடைய பாரம். ஜனங்கள் இவ்வளவு நிர்விசாரமாக காணப்படுகிறார்கள் என்பதை உணர்த்திவிட்டு இங்கே ஏசாயா தன்னுடைய நிலைமையை 4ஆம் வசனத்திலே ஒரு ஊழியக்காரனுடைய உத்தரவாதம் எப்படி இருக்கிறது என்று சொல்லுகிறார். 4ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், ஆகையால் என்னை நோக்கி பாராதேயுங்கள், என் ஜனமாகிய குமாரத்தி பாழாய் போனது நிமித்தம் மனங்கசந்து அழுவேன், எனக்கு ஆறுதல் சொல்ல வராதேயுங்கள் என்கிறேன். ஆண்டவருடைய பாரத்தை அப்படியே உள்வாங்கினவராக கண்ணீரோடு கூட நின்று அவர் ஜெபிக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஜனங்களெல்லாம் புசிக்கிறாங்க, ஜனங்கள்லாம் குடிக்கிறாங்க, ஜனங்களெல்லாம் பயங்கரமாக சந்தோஷமாக இருக்கிறாங்க. தங்களுக்கு வரப்போகிற அழிவு, ஆவிக்குரிய வீழ்ச்சி, இந்த தேசம் சுட்டரிக்கப்பட போகிறது என்கிற காரியங்களை அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கூட அவர்கள் இதில் சாகதான போகிறோம், சந்தோஷமாக இருந்துட்டு சாவோன்னு சொல்லி மனம் திரும்புகிற ஒரு எண்ணமில்லாத நிலைமையில காணப்படுகிறதை பார்த்து ஒரு தீர்க்கதரிசியினுடைய இருதயம் அத்தனையாக அங்கலாய்க்கிறதை பார்க்கிறோம். கொண்டாட்டங்களை மறந்து அழுகிறார். இதைத்தான் வெளிப்படுத்துதலிலும் நாம் பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரங்களிலே சபையை குறித்த பாரங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய இருதயத்தை தன்னுடைய உத்தம சீஷனாகிய மார்பல சாய்ந்திருந்த அந்த யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார். அங்கே 7 சபைகளை குறித்த காரியங்களை சொல்லுகிறார. அங்கே அவர்களுடைய ஆவிக்குரிய நிலைமையில காணப்பட்டது போல காணப்பட்டாலும் அவர்களுக்குள்ள காணப்படுகிற குறைவுகளை ஆண்டவர் சொல்லுகிறாரா. இன்றைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள், தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறவர்கள், ஆண்டவருடைய வேதத்தை சுமக்கிறவர்கள், இன்றைக்கு ஆண்டவரை தன்னுடைய ஆண்டவருக்கு நேராக தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்த முற்பட்டவர்கள், அவர்கள் செய்ய வேண்டிய காரியமும் இந்த ஏசாவையாவை போல கதறி கண்ணீர் வடித்து ஆண்டவருக்கு நேராக திருப்பும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் அந்த 7 சபைகளில் முதல் சபையாக எபேசு சபைக்கு சொல்லுகிறாரு, நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று சொல்லி உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. நீ நல்ல காரியங்களை இதெல்லாம் செஞ்சிருக்கிறான், ஆனாலும் குறை உண்டு, நான் என்ன ஆசீர்வாதங்களை தருவேன் என்கிற அந்த போதனையை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதே போல சிமர்னா சபையை பார்த்து அதுக்கு ஒரு குறை இல்லாட்டா கூட ஆண்டவர் சொல்றாரு, நீ மரண பரியந்தமும் உண்மை உள்ளவனாயிரு என்று சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். அதே போல 3ஆவதுல பெர்கமு சபையை பார்த்து சொல்றாரு, பீலையாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்துல உண்டு. அதாவது பீலையாமுடைய போதகம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க முடியல, ஆனா நீங்க இவங்க போக வேண்டிய தரிசனத்துக்கு போக விடாதபடிக்கு இவங்களுக்கு இங்கேயே அந்த மோவாபிய பெண்களையே திருமணம் முடிச்சு வச்சு இங்கேயே அவர்களை தங்க வச்சிரு, அங்க கானானின் தரிசனத்தை மறக்க செஞ்சிருன்னு சொல்லி இருக்கக்கூடிய ஆட்கள் உன்னிடத்துல காணப்படுகிறார்கள். இங்கே இருப்பான், அங்கதான் போய் அந்த தரிசன அந்த இடத்துக்கு தான் போகணுமா, கானானுக்கு தான் போகணுமா, இங்க இருந்தா ஒன்றும் செய்ய முடியாதான்னு சொல்லி தடுத்து நிறுத்துகிற பீலையாமினுடைய போதனைகளை உடையவர்கள் உன்னிடத்துல உண்டு என்று சொல்லி அதற்கு அடுத்தபடியாக
தியேத்ரா சபையை குறித்து சொல்லுகிறார். ஏசபேல் எனும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்ததை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படிக்கு நீ அவங்களுக்கு இடம் கொடுக்கிறா. வேசு மார்க்கத்தை விட்டு மனம் திரும்புவதற்கு இடமில்லை. தியேத்ரா சபை, அது சபை தான், ஆனால் அதில் உள்ள குறைவுகளை ஆண்டவர் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அதே போல பிலதெல்பியா, அதுக்கு குறைவுகள் இல்லாவிட்டாலும் கூட இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிருக்கும் ஜாக்கிரதையான ஒரு வாழ்க்கையை வாழ் என்று சொல்லுகிறார். அதே போல லவோதிக்கேயா சபைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ குளிரும் இல்லை அனலும் இல்லை, நீ குளிரும் இல்லை அனலும் இல்லாதவனா இருக்கிறபடினால நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். சர்தை சபையை பார்த்து நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தோம், நீ செத்தவனாய் இருக்கிறார். சபைகளின் குறைவுகளை அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவானின் மூலமாக சொல்லி எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் ஒரு சபையை ஆண்டவர் இப்படிப்பட்ட வண்ணமாக நடத்தும்படியாக ஒரு ஊழியனுடைய உள்ளத்தை, இருதயத்தை இப்படிப்பட்ட பாரத்தினால நிரப்ப விரும்புகிறார். அதை சொல்லி ஆவிக்குரிய வீழ்ச்சிகளையும் அவர்களுடைய அந்த ஆபத்துக்களையும் அவர்களுக்கு சொல்லி அவர்களை எச்சரித்து ஆண்டவருடைய பாதையில சரியாக நடத்துகிறதற்கு தேவனுடைய பிள்ளைகள் போதிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் இந்த ஏசாயாவின் மூலமாக அறிவுரை வழங்குகிறதை பார்க்கிறோம். விசுவாசிகளுக்குள்ள ஒரே கொண்டாட்டம், ஒரே சாப்பிடுதல், ஒரே புசித்தல், ஒரே குடித்தல், ஆனால் அவங்களுக்கு வரக்கூடிய அழிவை பார்க்கிற அவர்கள் மேல கரிசனை கொண்ட ஏசாயாவுக்கோ சொல்லுகிறான், எனக்கு ஆறுதல் சொல்லக்கூட யாரும் வராதிங்க, நான் மனங்கசந்து அழுகிறேன், என் ஆண்டவருடைய பாரத்தை என் இருதயத்தில் சுமக்கிறவனாக காணப்படுகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே தரிசன பள்ளத்தாக்கின் பாரம், எருசலேமின் நியாய தீர்ப்புகள், இங்கே நேபுகாத் நேச்சாரினால முற்றிலுமாக இந்த காரியங்கள் அழிக்கப்பட போகிறது என்கிற ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட போதிலும் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி மாடியை ஏறி பார்க்கிறான், ஓடுறதுக்கு பிரயாசப்படுறான், மாட்டிக்கொள்கிறான், கொலை கொள்ளுகிறவன், இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நடந்த போதிலும் கூட அவரை தேடணும், முட்டையிடணும், அவன் தன்னை தாழ்த்தணும், ரெட்டுடுத்தணும், அழணும், புலம்பணும் என்கிற எண்ணம் இல்லாமல் நிர்விசாரமாய் வாழ்கிறார்களே என்று சொல்லி இருக்கிற ஜனங்களுடைய நிலைமையையும் ஒரு ஊழியனுடைய நிலைமையையும் இங்கே சொல்லி கடைசியாக செப்பனாவும் கல்லறையும் என்கிற ஒரு தலைப்பின் கீழேயே நம்ம இங்கே பார்க்கிறோம். 15ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரையிலும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஆள் யாருன்னா, இவர் எசேக்கியாவினுடைய அந்த அரண்மனையில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்த செப்னா என்று சொல்லி பார்க்கிறோம். இவர் எப்படி இருக்கிறாரு? உயர்ந்த செல்வாக்கு மிக்க ஒரு அதிகாரியாக இருக்கிறாரு. அசீரிய படையானது நகரை முற்றுகையிட்ட பொழுது ஒரு குழு அதனுடைய தலைவரை சந்திக்க சென்ற பொழுது அக்குழுவில் சென்ற அதிகாரியில் ஒருவராக, சம்பிரதியாக, செயலராக இந்த செப்னா விளங்கினார் என்று ஏசாயா 36ஆம் அதிகாரம் 2-3 கூட இது எழுதப்படுகிறது. அப்பொழுது அசீரியா ராஜா லாகிஸிலிருந்து ரப்சாக்கேயை பெரிய சேனையோட எருசலேமுக்கு எசேக்கியா ராஜாவினிடத்தில் அனுப்பினான். அவன் வந்து வண்ணார் துறையின் வழியாக மேல் குளத்து சாலகத் தண்டையிலேன்னா கால்வாய் கரையில் இல்லை வாய்க்கால் அருகே அவன் நிற்கிறான். அப்பொழுது இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கிம் என்னும் அரண்மனை விசாரிப்புக்காரனும் செப்னா என்னும் சம்பிரதியும் ஆசாபின் குமாரனாகிய யோவாக் என்னும் கணக்கனும் அவ்விடத்திற்கு புறப்பட்டு போனார்கள். இதற்கு பின்பாகத்தான் நேபுகாத் நேச்சாரினுடைய படையினுடைய அந்த அழிவு வருகிறது. ஆனால் அதற்கு முந்தின எசேக்கியாவினுடைய நாட்களிலே இவர் இருந்ததாக சொல்லப்படுகிறது. பக்திமிக்க எசேக்கியாவினுடைய அருகில் இருந்தும் கூட இவர் பக்தியுடையவராக விளங்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். பக்தியுடையவராக விளங்கலை. இவர் தமது வாழ்வினுடைய முடிவு மிக மகிமையானதா இருக்கும்னு நினைச்சிட்டு இவர் கற்பனை பண்ணி கொண்டு கல்லறையெல்லாம் இவர் ஒழுங்குபடுத்தி கட்டி வைக்கிறார். இன்னைக்கெல்லாம் சாகரத்துக்கு முன்னாடியே கல்லறைக்கு புக் பண்ணி வைக்கிற மாதிரி, கைக்கு இந்த இதை புக் பண்ணுங்க, இவ்வளோ பணத்தை செலுத்துகிறேன் என்று சொல்லுகிறது போல என்னுடைய வாழ்வினுடைய மகிமையான முடிவு இப்படி இருக்கும்னு சொல்லி கற்பனை பண்ணி கொண்டு இந்த பகுதியை ஏசாயா அங்கிருந்து எடுத்து இந்த பகுதியோடு எழுதுகிறார். இது பின்னாட்களில் 100 ஆண்டுகளுக்கு பின்பாக, 180 ஆண்டுகள் 100 ஆண்டுகளுக்கு பின்பாக நடந்த ஒரு காரியத்தோடு கூட அந்த நாட்களிலே எசேக்கியாவின் நாட்களிலே வாழ்ந்த செப்னாவினுடைய காரியத்தை இங்கே எழுதுகிறார். கல்லறைக்காக வாழ்கிற மனிதன் அவனே ஒரு கண்மலையில் ஒரு இடத்தை வாங்கி அங்கே கல்லறையெல்லாம் கட்டி வைக்கிறான்.
ஆனால் அவனுடைய முடிவு அவ்வாறு இருக்காது என ஏசாயா எச்சரிக்கிறத பார்க்கிறோம். அவனுடைய பதவியை எலியாக்கிம் என்று சொல்லக்கூடிய அவனுக்கு ஆண்டவர் மாற்றி கொடுத்து விடுவார். எனினும் எலியாக்கிமினுடைய அந்த மகிமையும் ரொம்ப நாள் இருக்காதுன்னு சொல்லி அங்கே ஏசாயா 22-25 சொல்லி முடிக்கிறார். உறுதியான இடத்துல கடாவப்பட்டிருந்த ஒரு ஆணி அந்நாளிலே பிடுங்கப்பட்டு, ஒரு கூடார ஆணியை நல்லா ஓங்கி அடிச்சிட்டான அந்த கூடாரம் பிடுங்க எழிய முடியாதது போல, இல்லைன்னா ஒரு சுபத்தில் அடிச்சிருச்சுன்னா அதில் நிறைய பொருள்களை தொங்க விடுகிறதற்கான காரியங்கள் இருக்கிறது போல இந்த செப்னாவினுடைய பதவியானது பிடுங்கப்பட்டு எலியாக்கிமனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அந்த எலியாக்கிமனும் அவருடைய காரியங்களும் கடைசி வரையிலும் எந்த ஒரு பதவியும் நிலைநிற்க போவதில்லை, எந்த ஒரு மகிமையும் கடைசி வரை நிலைநிற்க போவதில்லை. எல்லா பிள்ளைகளும், அதாவது புத்திரனும் பௌத்திரனும் உனக்கு மகிமையே கடைசி வரைக்கும் கொண்டு வந்து தருவாங்க என்பதில் ஒரு உறுதிப்பாடு இல்லை என்பதை உணர்த்தி வைக்கும் வண்ணமாக ஏசாயா சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த எலியாக்கிமை அவர் தாவீதினுடைய திறவுகோலை உடையவர், பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் என்கிற ஆண்டவருடைய சுபாவத்தை உடையவராக காணப்படுவார் என்று சொல்லியும், செப்னாவினுடைய காரியங்கள், அவருடைய சுபாவங்கள் ஒரு அந்தி கிறிஸ்துவனுடைய சுபாவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருந்த போதிலும் கூட முதுகில் குத்துகிற ஒரு அதிகாரியாக குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டவராக காணப்பட்டு அவருடைய அத்தனை பதவிகளும் அவருடைய காரியங்களும் பிடுங்கி எலியாக்கிமினுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டது என்கிற காரியமும் சொல்லப்பட்டதை இந்த பகுதிகளிலே நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்னும் தங்கள் மகிமை மிக்க முடிவுகளை குறித்து கற்பனையுடனும் அகந்தை வாழ்வு வாழ்கிறவர்களுக்கு நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியுமா என்று சொல்லி எச்சரிப்பது போல இந்த அதிகாரத்தை இவர் முடிக்கிறார். இன்றைக்கி மத தலைவர்களாக கோல் பிடிச்சிட்டு அரசாட்சி நடத்துகிற அப்படியே இருக்கிற நாட்கள் தான் கடைசி வரையும் இருக்கு என்று சொல்லி நம்ம நினச்சிட்டு நம்ம செல்வ வாழ்வும் செல்வாக்கு வாழ்வும் இவ்வாறு தொடரணும்னு சொல்லி நினைத்து வாழ்ந்தோம்னு சொன்னால் அது தவறு என்று சொல்லி ஏசாயா முடிக்கிறார். உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு மகிமையான முடிவை அனுமதிப்பார்கள் என்று நம்ம கருத முடியாது, எதுவுமே நிச்சயம் இல்லை. ஆனால் தேவ பயமிக்க வாழ்க்கையே அது பயனுள்ளது. இவ்வுலகத்தில் உயர்ந்த கல்லறைகளுக்காக அல்ல, உன்னத பரலோகத்தினுடைய நிமிர்ந்த வாழ்வுக்காக நாம் உழைக்கும்படியாக வேதம் நம்மை அழைக்கிறது. அதற்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தரை நம்பினோர் பேரு பெற்றோர் சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள்.